Hello guys, again welcome back to my channel. இன்னைக்கான வீடியோல நம்ம NAVI அப்ளிகேஷன்ல வழங்கக்கூடிய லோன் பத்தின எக்ஸ்பிளனேஷன் அப்படிங்கறத தான் டீடைலா பார்க்க போறோம். இந்த NAVI அப்ளிகேஷனை பொறுத்தவரையிலும் ஒரு டைரக்ட் RBI ரெஜிஸ்டர்ட் NBFC உடைய அப்ளிகேஷனா இருக்குறாங்க. அதாவது இவங்க NAVI FinServe Limited அப்படிங்கற நேம்ல RBI ல ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்க. சேம் டைம் இந்த அப்ளிகேஷனை பொறுத்தவரையிலும் Play Storeலயும் 2020ல இருந்தே அவேலபிளா இருக்காங்க. இந்த அப்ளிகேஷனை Play Storeல இதுவரையிலும் 10 கோடி நபர்களுக்கு மேற்பட்டோர் டவுன்லோட்ஸ் அப்படிங்கறது பண்ணிருக்காங்க. அதுல 50 லட்சம் பேர் கொடுத்த ஆவரேஜான ஸ்டார் ரேட்டிங் அப்படிங்கிறது 4.5 இருக்கு. ஸோ இது எதுக்காக சொல்றேன் அப்படின்னா இந்த அளவுக்கு அதிகப்படியான பேர் டவுன்லோட் பண்ணியிருக்காங்க. சேம் டைம் ரிவ்யூ கொடுத்ததே கிட்டத்தட்ட 1 கோடி நபர்களுக்கு மேலே இருக்கும் பொழுது இந்த அப்ளிகேஷன் ரொம்ப வருஷமா ஓரளவுக்கு அவங்களுடைய இமேஜ் அப்படிங்கிறத மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி இருந்தால் தான் இந்த அளவுக்கு ஒரு 4.5 ஸ்டார் ரேட்டிங் அப்படிங்கிறது பிளே ஸ்டோர்ல இருக்க முடியும். இன்கேஸ் ஒர்ஸ்ட் அப்ளிகேஷனா இருந்தது அப்படின்னா ரொம்ப கம்மியான ரிவ்யூஸ் அப்படிங்கிறதா இருக்கும். சேம் டைம் இந்த ஸ்டார் ரேட்டிங் அப்படிங்கிறதுமே கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அந்த ஒரு ரீசனால தான் இந்த விஷயத்தை நம்ம சொல்றோம். ஓகே கேஸ், இப்போ இந்த டீடைல்ஸை தவிர்த்து இந்த அப்ளிகேஷன்ல வழங்கக்கூடிய லோன் டீடைல்ஸ், அப்ளை பண்றதுக்கு தேவையான எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா, ரெக்கார்டு டாக்குமெண்ட்ஸ், இதை பத்தின டீடைல்ஸா நான் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய லிங்க்ல கொடுத்துருக்கேன். தேவைப்படுறவங்க ஜஸ்ட் அங்கே கிளிக் பண்ணி அதை பத்தின டீடைல்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டா செக் பண்ணி இன்னைக்கான வீடியோல நம்ம இந்த அப்ளிகேஷன்ல கிடைக்கக்கூடிய ஒரு லோன் பத்தின எக்ஸ்பிளனேஷன் எக்ஸாம்பிள் அப்படிங்கறத பார்க்க போறோம். ஓகே गाइस, பொதுவா பாத்தீங்க அப்படினா இந்த NAVI FinServe அப்ளிகேஷனை பொறுத்தவரைக்கும் salaried person and self employed person சொல்லிட்டு ரெண்டு பேருமே அப்ளை பண்ணலாம் அப்படிங்கறத சொல்லிருப்பாங்க. அதே சமயத்துல நீங்க ஒருவேளை salaried person இருக்கீங்க அப்படினா நீங்க எங்க அப்ளை பண்ணாலுமே லோன் அப்படிங்கிறது கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது கொஞ்சம் டவுட் தான். எதனால அப்படின்னு கேட்டிங்கன்னா salaried personக்கு லோன் அப்படிங்கிறது கிடைக்கிறதுக்கான சான்சஸ் அப்படிங்கிறது அதிகமா இருக்கு. பட் இருந்தாலும் அவங்களுடைய ப்ரீவியஸ் கிரெடிட் ஹிஸ்டரி அப்படிங்கிறது பெஸ்டா இருக்கணும். அவங்களுடைய கிரெடிட் ஸ்கோர் அப்படிங்கிறதுமே பெஸ்டா இருக்கணும். சோ அந்த மாதிரி இருந்தா மட்டும் தான் அப்ரூவல் அப்படிங்கிறது கொடுப்பாங்க. இன் கேஸ் செல்ஃப் எம்ப்ளாய்டு பர்சனா இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய இன்கம் ஃப்ளோ அப்படிங்கிறது பெஸ்டா இருக்கணும். அதே சமயத்துல உங்களுடைய கிரெடிட் ஸ்கோர் அண்ட் கிரெடிட் ஹிஸ்டரி அப்படிங்கிறதுமே பெஸ்டா இருக்கணும். அண்ட் ரொம்ப முக்கியமா செல்ஃப் எம்ப்ளாய்டு பர்சனா இருக்கும்போது மோஸ்டா உங்களுடைய இன்கம் வெரிஃபை பண்றதுக்கான சான்சஸ் அப்படிங்கிறதுமே இருக்கு. அந்த விதத்துல பேங்க் ஸ்டேட்மெண்ட் மாதிரியான விஷயங்கள் அப்படிங்கிறத அப்லோட் பண்ண சொல்லி கேட்பாங்க. சோ அந்த மாதிரி நீங்க salaried பர்சனா இருந்தாலுமே வெல் கிரெடிட் ஹிஸ்டரி, அதாவது இதுக்கு முன்னாடி வாங்கின லோனை ப்ராப்பரா ரீபேமெண்ட் பண்ணிருந்தீங்க அப்படின்னா தான் இந்த மாதிரியான லோன் அப்படிங்கிறது கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சோ ஒருவேளை ஒர்ஸ்டான ப்ரொஃபைல் இருக்குது அப்படின்னா ஒரு சின்ன அமௌண்ட் அப்படிங்கிறதா லோனா கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி இந்த லோனை பொறுத்தவரைக்கும் ஒரு salaried பர்சனுக்கு கிடைச்ச லோன் பத்தின ஒரு எக்ஸ்பிளனேஷன் அப்படிங்கிறதாவே வச்சுக்குவோம். உங்களுக்கு ஒரு 10,000 அப்ரூவல் கிடைக்குது அப்படின்னா salaried பர்சனா இருந்தாலுமே ஒரு ஒர்ஸ்டான சிபில் இருக்கும்போது இவங்க 26.78% அப்படிங்கிறது ஆனுவல் இன்ட்ரெஸ்ட் ரேட் கால்குலேட் பண்றாங்க. பட் இருந்தாலும் NAVI அப்ளிகேஷன்ல இருக்கக்கூடிய ஒரு நல்ல விஷயமா தென்படக்கூடிய விஷயம் அப்படின்னு பார்க்க இதுல ரீபேமெண்ட் பண்றதுக்கு ஃபிளெக்சிபிளா ரீபேமெண்ட் டென்யூர் அப்படிங்கிறது கொடுக்குறாங்க. அந்த விதத்துல 10,000 அப்படிங்கிறது நபர்களுக்கு அப்ரூவல் கொடுத்தாலுமே 6 month அப்படிங்கிறது ரீபேமெண்ட் டென்யூர் கொடுக்குறாங்க. அந்த அமௌண்ட்ல ஒரு 400 rupees அப்படிங்கிறது ப்ராசஸிங் ஃபீஸா இனிஷியலா கலெக்ட் பண்றாங்க. அந்த அமௌண்ட் போக ரிமைனிங் அமௌண்டான 9,600 ரூபாயை பேங்க் அக்கௌண்ட்லயும் கிரெடிட் பண்றதுக்கான சான்சஸ் அப்படிங்கிறது இருக்கு. ஸோ இந்த மாதிரியான ஃபீஸ் அண்ட் சார்ஜஸுமே ஒவ்வொரு ப்ரொஃபைலை பொறுத்து மாறும். ஸோ எல்லோருக்கும் ஒரே மாதிரியே கிடைக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. பட் NAVI அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் ஃபோர்க்ளோசர் சார்ஜஸ் அப்படிங்கிறது கிடையாது. அந்த விதத்துல இடையில நீங்க எப்போ ஃபோர்க்ளோசர் பண்ணாலும் இப்போ ஒரு 20 days அப்படிங்கிறது எடுத்திருக்கீங்க. பட் அந்த இன்னும் இஎம்ஐக்கு வந்து டைம் இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் அந்த 20 daysக்கான இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறத மட்டும் நீங்க சேர்த்துக்கறனாலே போதுமானதான். ஸோ ஃபோர்க்ளோசர் சார்ஜஸ் அப்படிங்கிறது எக்ஸ்ட்ரா NAVI அப்ளிகேஷன்ல கேட்கறதில்ல. ஸோ அதை தான் நான் அந்த இடத்துல தெளிவுபடுத்த விரும்புறேன். பட் இருந்தாலுமே இதை தவிர்த்து ஒருவேளை நீங்க இஎம்ஐ அமௌண்ட்டை லேட் பண்றீங்க அப்படின்னா அப்போ உங்களுடைய இஎம்ஐ அமௌண்ட்ல 5% அமௌண்ட் அப்படிங்கிறது 8 to 14 daysக்கு கால்குலேட் பண்ணுவாங்க. இன்கேஸ் அதை தாண்டி போகும்போது அடிஷனலா இன்னும் ஒரு 5% அப்படிங்கிறதுமே கால்குலேட் பண்ணுவாங்க. அதை தாண்டி போகும்போது மோர் தென் 21 days போகுது அப்படிங்கிற பட்சத்தில் இன்னுமே ஒரு 5% ஆஃப் உங்களுடைய ஓவர் டியூ அமௌண்ட்ல இருந்து எக்ஸ்ட்ரா கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்குன்னு போட்டிருக்காங்க. ஸோ நான் ஆரம்பத்திலேயே சொல்லியிருந்தேன், இவர் ஒரு salaried பர்சனா இருந்தாலுமே இவருடைய சிவில் ஸ்கோர் அப்படிங்கிறது 599 தான் இருந்திருக்கு. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் யுவர் கிரெடிட் ஸ்கோர் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்க salaried பர்சனாவே இருந்தாலும் உங்களுடைய ப்ரீவியஸ் கிரெடிட் ஹிஸ்டரியில நீங்க ஏதாவது ஒர்ஸ்டான ரீபேமெண்ட் பிஹேவியர் பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சின்ன அமௌண்ட் தான் லோனா கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. இல்லை லோன் கிடைக்காமல் போறதுக்கான சான்சஸுமே இருக்கு. ஸோ salaried பர்சனாக இருந்தாலும் செல்ஃப் எம்ப்ளாய்டு பர்சனாக இருந்தாலும் உங்களுடைய ப்ரீவியஸ் கிரெடிட் ஹிஸ்ட்ரி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த ஒரு ரீசன்னால நீங்கள் எடுக்கக்கூடிய கடன் சின்ன கடனோ பெரிய கடனோ எந்த மாதிரியான கடன் அப்படிங்கிறது எடுத்தாலுமே ஆன் டைமில் ரீபேமெண்ட் பண்ணக்கூடிய அந்த பிஹேவியர் அப்படிங்கிறத இப்போலேருந்தே இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ஃப்யூச்சரில் நீங்கள் ஏதாவது ஃபினான்ஷியலாக ஒரு பெரிய பிளான் பண்ணுறீங்க, அப்போது ஒரு எமர்ஜென்சிக்கு ஒரு லோன் எடுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள் அப்படிங்கிறதுமே அப்போது உங்களுக்கு ரொம்பவே மிகப்பெரிய ஹெல்ப்பாக இருக்கும். ஆனால் அந்த சமயத்தில் இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் உங்களுக்கு குறைஞ்சி வரும்பொழுது உங்களுடைய பிளானை எக்ஸிக்யூட் பண்ணும்பொழுது ப்ராஃபிட் அப்படிங்கிறது கொஞ்சம் கம்மியாக கிடைச்சாலுமே உங்களால் ஈஸியாக இஎம்ஐ அமௌண்ட் அப்படிங்கிறத பேமெண்ட் பண்ண முடியும். ஸோ அந்த ஒரு ரீசனால் ரீபேமெண்ட் பிஹேவியரை எப்போவுமே பெஸ்ட்டாக வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஓகே கைஸ், ஓவராலாக இன்றைக்கி பார்த்தா இந்த இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா வீடியோவை லைக் பண்ணிவிட்டு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஃபியூச்சரில் யூஸ்ஃபுல்லான நிறைய இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது கண்டினியூஸாக வந்துகிட்டே இருக்கும். ஓகே கைஸ், தேங்க்யூ.